குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாழ்க்கையில் நம்மை நாமே பார்த்துக்கிறதுக்கு, நம்மையும் நம் குடும்பத்தையும் கவனித்து பொருள் ஈட்டி சம்பாதித்து குடும்பத்தை நடத்துவதற்கு அதுக்கே நமக்கு நுரதள்ளிடுது ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ இதையும் தாண்டி நம்ம சம்பாதிச்சு ஓரளவு வெல் டு டூவாக, ஓரளவு கொஞ்சம் வெல்தியாக, நல்லா பொருளாதார அடிப்படையில் நல்ல எஸ்டாப்ளிஷ்டு சுச்சுவேஷனுக்கு வர்றப்பவும் கூட நமக்கு பொருளாதாரத்திலையும் மற்ற அனைத்து பிளெஸ்ஸிங்ஸ்லேயும் நம்மை விட குறைவாக உள்ளவங்களை நம்ம பார்க்குறோமானா பெரும்பாலும் பார்க்குறதில்ல. ஆனால் நிறைய பேர் பார்க்குறாங்க. பொதுவாக நம்ம எல்லாரையும் ப்ளேம் பண்ணிட முடியாது. நிறைய பேர் தனக்கு கீழே உள்ளவங்களை பார்த்து முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் பெரும்பாலும் அந்த ஹெல்ப்பும் ஒரு லெவலோடு நின்றுடும். ஒரு சில பேர் தான் தங்களுடைய நேரத்தின் பெரும்பகுதியை, தங்களுடைய செல்வத்தின் பெரும்பகுதியை, தங்களுடைய வாழ்க்கையின் பெரும்பகுதியை இந்த மாதிரி டவுன் ட்ராடன் பீப்புளுக்காக, அண்டர் ப்ரிவிலேஜ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் நிறைய வார்த்தைகள் இருக்குது. செல்வத்தில், உடல் நலத்தில், அவங்களோட குடும்பத்தால் புறந்தள்ளப்பட்டு உடல் வலிமையால் அல்லது உடல் ஆரோக்கியத்தால் ரொம்ப மோசமான நிலைமையில் உள்ளவங்க, புறக்கணிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும். இத்தகைய மக்கள் நம்ம பார்க்குறப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என்னதான் நம்ம மனசளவில் கஷ்டப்பட்டாலும் கூட இந்த மாதிரி மக்களை பார்த்து ஒரு லெவலுக்கு மேலே நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியறதில்லை. அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலின்னு சொல்லிட்டு அப்படியே தான் நம்ம அந்த ஒரு வட்டத்துக்குள்ளார இருக்கும். அதை தவறு சொல்லவும் முடியாது. அது ஹியூமன் நேச்சர். ஈவன் பார்த்து மனிதாபிமானத்தோட ஓரளவு நம்ம உதவி செஞ்சாலே மிகப்பெரிய விஷயம் ஆக்சுவலாக. அதுவே நம்ம பாராட்டுதலுக்குரியது இல்லைங்களா? எதுக்காக இதை இவ்வளவும் சொல்ல வரேன்னா, இவ்வளவையும் தாண்டி தங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய லெவலில் அர்ப்பணிக்கிறாங்க இல்லைங்களா? அடுத்தவர்களுடைய இந்த மாதிரி டவுன் ட்ராடன் பீப்புளுக்காக, அவங்களுடைய நலனுக்காக, அவங்களுடைய வாழ்க்கையினுடைய அப்லிஃப்ட்மெண்ட்டுக்காக, அவங்க வாழ்க்கையை மேம்படுறதுக்காக. இத்தகையவர்களும் ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ வேண்டும், சாதாரண மக்கள் வாழுகின்ற இயல்பான வாழ்க்கையை வாழ வேண்டும்ங்கிற ஒரு உன்னத நோக்கத்தோடு தங்களுடைய வாழ்க்கையை, முழு வாழ்க்கையும் ஒரு சில பேர் அர்ப்பணிக்கிறாங்க இல்லைங்களா? அவங்களெலாம் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அவர்களுக்கெல்லாம் சொல்ல வார்த்தைகளே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஆள், ஒரு நபர், ஒரு மரியாதைக்குரிய நபர் ஆக்சுவலாக சமகாலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. ஓகேங்களா? நம்ம சமகாலத்தில் கான்டெம்பரரியாக நம்ம இருக்கிற காலத்தில் அவங்களும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம நிறைய சப்போர்ட்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் ஆக்சுவலாக. அத்தாவேரில் ஒருத்தர் தான் இந்த ஆர்கனைசேஷன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, உதவும் கரங்கள். உதவும் கரங்கள்ங்கிறது சென்னையில் 1983 ஆரம்பிக்கப்பட்ட பாப்பா வித்யாகர்னு சொல்கிறாங்க. செல்லமான ஒரு நிக் நேம் அவருக்கு வித்யாகர், அவர் பேர் மிஸ்டர் வித்யாகர். 1983 சென்னை ஸ்லம்லேருந்து ஒரு குழந்தை, கைவிடப்பட்ட ஒரு குழந்தை கொண்டு வரப்படுகிறது. அப்போது அவருக்கு உள்ளார மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், மன மாற்றம், வாழ்க்கையை மாற்றுது அவரை. அந்த ஒரு குழந்தைய அப்படியே விட்டுவிட மனசு வராமல் புறக்கணித்த குழந்தைய அரவணைக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய குழந்தைகள் வருவாங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன செய்கிறது, இவங்களாம் என்ன ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடுத்தவர்களை பற்றிய அக்கறை அவரை சுய பரிசோதனை பண்ண வைக்குது. அந்த சுய பரிசோதனை மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை, ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயத்தை அவரை செய்ய தூண்டுது. நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது தான். அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாரு. கல்யாணம் கடைசி வரைக்கும் பண்ணிக்கல. இந்த மாதிரி உதவும் கரங்கள்னு ஒரு எஸ்டாப்ளிஷ்டு NGO, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. இந்தியாவிலே மிகப்பெரிய, தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய, இந்தியாவிலே மிகவும் ரெஸ்பெக்டடான ஒரு NGO, ஒரு உதவும் அமைப்பு. யார் யாருக்கெல்லாம் உதவுறாங்க? இந்த மாதிரி புறக்கணிக்கப்பட்ட டெஸ்டிடியூட்ஸ்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா? புறக்கணிக்கப்பட்ட குழந்தைகள். அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கலி டிட்டர்மின்டு, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள். அது ஃபிசிக்கலாக இருந்தாலும் சரி, மென்டலாக இருந்தாலும் சரி, மனதளவில் பாதிக்கப்பட்டவங்க, உடலளவில், அந்த வார்த்தையை கூட நம்ம சொல்லக்கூடாது ஆக்சுவலாக இல்லைங்களா? டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுன்னு சொல்லி தான் ஆங்கிலத்தில் அப்படி சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா? அந்த மாதிரி உள்ளவங்களை அரவணைத்து, அது மட்டும் இல்லை, குழந்தைகள் பல பேர் பல காரணங்களால் புறந்தள்ளப்படுகிறார்கள், புறக்கணிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு சாதாரணமாக நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற மாதிரியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இல்லாத அந்த ஒரு தருணத்தில் இவர் அத்தகையவர்களை அரவணைக்கிறாரு. எங்கெங்கெல்லாமோ கொண்டு இவங்க இன்ஸ்டியூட்டில், இவங்க விடுதலை, இவங்க காப்பகத்தில் சேர்க்குறாங்க. அப்படியே பல்கி பெருகுது ஆக்சுவலாக. இன்று சென்னையில் மிக சிறந்த ஒரு அமைப்பாக உதவும் கரங்கள் இருக்குது. இந்த அமைப்போட ஆரம்ப காலத்துலேருந்தே எனக்கு அசோசியேஷன் இருக்குது ஆக்சுவலாக. ஆரம்ப காலத்துலேருந்தே எனக்கு தெரியும்.
ஆனால் வந்து இந்த இந்த மாதிரி சேவை செய்கிறாங்க இல்லைங்களா, மதர் தெரேசா, ஓகேங்களா, அந்த மாதிரி மதர் தெரேசா ரொம்ப ஹை லெவல், ரொம்ப டீப்பர் லெவல். கிட்டத்தட்ட நம்ம சமகாலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோன்னு பார்த்தா ஒரு மிஸ்டர் வித்யாகர் சொல்லலாம். எவ்வளோ பெரிய ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு இல்லைங்களா. அதான் நான் சொல்லணும், நம்ம அடுத்தவங்களை பார்த்து எம்பத்தைஸ் பண்ணி அவங்க சூழ்நிலை உணர்ந்துக்கிட்டு அவங்கள ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா கூட ஒரு புறக்கணிக்கப்பட்டவர் இருந்தால் அவங்க நம்ம வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அவங்க ஃபுல்லாக வாழ்க்கைக்கு நம்மளால் செய்ய முடியாது. ஒரு ஒரு வட்டம் வந்துடும் ஆக்சுவலாக. ஆனால் இந்த மாதிரி யாராச்சும் செஞ்சால் நம்ம கண்டிப்பாக போய் ஓரளவு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். எதர் நம்ம டயத்தை கொடுப்போம், பணத்தை கொடுப்போம், நம்ம முயற்சிகளை கொடுப்போம், பல விஷயங்களை கொடுப்போம். ஆனால் அதையே ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு காப்பகத்தை உண்டாக்கி எத்தனையோ பேர்களை காப்பாற்றியிருக்காரு, எத்தனையோ பேர்களை அரவணைச்சிருக்காரு, எத்தனையோ பேர்கள் படிக்க வச்சிருக்காரு. இவரால் வந்து நலனடைந்து பலன் பெற்று நல்லா படித்து பெண்கள் நிறைய பேர் திருமணமாகி நல்ல குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. குழந்தைகள், ஆண்கள் நிறைய பேர் படித்து கரியர் வைஸ் நல்லா, ஈவன் பெண்களும் கரியர் வைஸ் நல்லா முன்னேற்றம் அடைந்து அப்கிரேட் ஆகி நல்லா இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இத்தனை ஒரு விஷயத்துக்கும் அவங்களுடைய அந்த மனசு வேணும். எல்லார்ட்டையும் பணங்காசு இருக்குது, எல்லார்ட்டையும் எல்லா விஷயங்களும் இருக்குது. ஆனால் இப்படி செய்யணுங்கிற மனசு வந்து 100% எல்லாருக்கும் வராது, வரணுங்கிற அவசியம் இல்லை, ஹியூமன் டெண்டன்சி. ஆனால் ஒருத்தவங்களுக்கு அது வருதுன்னா அவங்க வந்து ஒரு நோபல் குவாலிட்டி அடைஞ்சிட்டாங்கன்னு தான் அர்த்தம். ஒரு மிக சிறந்த ஒரு தன்மை மனிதத்தன்மை. இந்த மனிதத்தன்மையை வேறு லெவலுக்கு கொண்டு போகிறது தான் இத்தகையவர்கள். ஆக்சுவலாக நான் சொல்கிற மாதிரி வித்யாகர் ஏனோ திடீர்னு ஒரு சமயத்தில் ஒரு ஞாபகம் வந்தது. ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவரோட அசோசியேஷன், உதவும் கரங்களோட அசோசியேஷனில் இருந்தாலும் கூட இவரை பற்றி நம்ம ஏன் பேசக்கூடாது. இவரை மட்டும் இல்லை, இவர் வந்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு போதும், இந்த மாதிரி உள்ளவங்க அதிகமாகலாம் கிடையாது சமூகத்தில். ஆனால் இருக்காங்க, இல்லாமலும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி மனிதம் மதிப்போம் அறக்கட்டளைன்னு சொல்லிட்டு அர்ச்சனா, சின்ன லெவலில் அவங்களும் இந்த மாதிரி ஒரு டவுன் ட்ராடன்லேருந்து வந்து அவங்க கஷ்டத்தை அடுத்தவங்களும் படக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு அறக்கட்டளை வச்சு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க சகோதரி. அந்த சகோதரிக்கு வாழ்த்துக்கள். அது மட்டும் அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர். ஓகேங்களா. மயிலாடுதுறையில் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு காப்பகம் இருக்குது, அருள் காப்பகம். ஓகேங்களா, அருள் நினைக்கிறேன், பேர் தவறாக இருந்தால் மன்னிக்கவும். இந்த மாதிரி ஏகப்பட்ட காப்பகங்கள் நல்ல எண்ணங்களோடு நல்ல இனிஷியேட்டிவ்ஸோடு பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் வந்து சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை. கிரேட் அப்ரிஷியேஷன் அண்ட் மிகப்பெரிய பாராட்டுகள். இந்த மாதிரி விஷயங்களில் முடிந்த அளவுக்கு வந்து நம்மளால் என்ற அளவு இணைத்து கொள்வோம். ஆனால் இத்தகையவர்களை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவர்களுக்கு இறைவன் அருள் புரியட்டும். மற்றும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து அண்டர் ப்ரிவிலேஜ்டு பீப்புளுக்கும், ஏதாவது ஒரு வகையில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு சிரமப்பட்டு இருக்கிற அனைத்து மக்களுக்கும் இறைவன் அவர்களுக்கு சிறந்த வாழ்க்கை கிடைப்பதற்கு அருள் புரியட்டும். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங்.